ஹலோ கைஸ், டிஎன்பிசி குரூப் 2 2024 செப்டம்பர் 14th கேட்ட கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் மோஸ்ட்லி எப்படி கேட்பான்னா, உங்களுக்கு பிரின்சிபல் கொடுக்காம தான் கேட்பான். அதிர்ஷ்டவசமாக குரூப் 2ல் போய் பிரின்சிபல் கொடுத்தே கேட்டிருக்கான். ஸோ என்ன கொஸ்டின், இன் ஹவு மெனி மந்த்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் 2000 will double at 8% per annum in the simple interest. இதான் கேள்வி. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். டபுள் ஆகுதுன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2000 ரூபி ஆகணும். அதாவது இன்ட்ரெஸ்ட்டு 2000 ரூபி ஆனால் தான் அது டபுள் ஆகும். அதனால ஃபார்முலா PNR by 100. ஸோ ஈக்குவல் டு எவ்வளோ என்ன கிடைக்கும்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும். அதனால இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம். பிரின்சிபல் 2000, rate of interest into 8 by 100, number of years நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு டபுள் ஆகிறதுனால 2000. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே 4000 போடக்கூடாது, 2000 தான் போடணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 4000 போடணும். ஸோ நம்ம இதை டிவைட் பண்ணுறோம். 2000 டிவைட் ஆயிடுச்சு. 8 by 100 n ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ n ஈக்குவல்ஸ் டு 1 into 100 by 8. 8 டேபிளில் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா, நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் மாற்றணும். நீங்கள் உடனே டெசிமலில் போட்டுறாதீங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போடுங்க. போடும்போது என்ன வரும்னா, 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 100, 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 96. எத்தனை டைம்ஸ்னா 12 டைம்ஸ் 96. அப்புறம் நமக்கு ஒரு 4 அதிகமாக இருக்கும் பை 8, 1/2. அதாவது இது எவ்வளவுனா 6 மந்த்து. இது எவ்வளவுனா 6 மந்த்து, ஆஃப் இயர். அதாவது என்ன மீனிங்னா, இது ஆஃப் இயர். அப்போனா இது 6 மந்த்து, 12 இயர்ஸ். 12 இயர் அண்டு 6 மந்த்து. 12 இயர்னா எத்தனை மாதம்? 12 மாதம். ஒரு இயருக்குங்கிறது 12 மாதம். அப்போ நான் 12 into 12 ஈக்குவல் டு 144 ப்ளஸ் 6, டோட்டலாக 150 மந்த் வந்துடும். உங்களை எங்கே இதில் கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான்னா, மந்த் கொடுத்து ட்ரை பண்ணுறான். நம்ம நார்மலாக பண்ணோம்னா 100 by 8ன்னு போட்டுருவோம் ஆன்சரை. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோதுன்னா 100 by 8 இயர்ஸ், அதாவது 12.5 இயர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான், உங்களுக்கு நம்பர் ஆஃப் மந்த் கேட்டிருக்கான். ஸோ இதில் ஆன்சர் என்னென்னா B1 தான் கரெக்டு. அதுதான் 150 மந்த் இருக்குது. நம்ம சொன்ன ஆன்சர் வைஸு B1 தான் 150 மந்த்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் B. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.